வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கெட் ரெடி வித் மீ ஃபார் அரிதாஸ் வெட்டிங். அரிதாவோட வெட்டிங்க்கு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ எல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க பந்தக்கால் நலங்கு கிளம்பி இங்கே வர வரைக்கும். ஸோ இப்போ நம்ம மேக்கப் போட்டு எப்படி கிளம்புறோன்றதான் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைக்கு என்னப்பா ஆச்சு? பச்சை குழந்தை, செரல குழந்தை, எழுந்து போப்பா. என்னப்பா தூக்கம்? 3 மணி ஆகுது. என்னப்பா தூக்கம் குழந்தைக்கு? நீ தூங்குன, நீ போய் சொல்லாத. 2 ஹவர் நீ தூங்குனத நான் என் கண்ணால பார்த்தேன். நீ 2 ஹவர் நீ தூங்குன. உன்னை எழுப்ப வேணாம்னு எங்க தேவிகா அம்மா அப்பயே சொன்னாங்க. லக்கைய வச்சு நான் நீ இங்க படுக்காத, நீ தூங்குறத பார்த்தா எனக்கு தூக்கம் சறுக்க மாட்டேன். தூங்க வேணாம்னு சொன்னா கல்யாண பொண்ணு சீக்கிரமா ரெடி ஆகலாமா? நீ எதுக்குமா சீக்கிரமா ரெடி ஆயின? ஹலோ, நான் தான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆவேன். அப்பதான் காது திருப்பி ஒழுங்கா இந்த சோஃபால படுத்து தூங்குற வேலை. இல்ல இல்ல, எனக்கு எவ்வளவு கடமை தெரியுமா? நான் ரெடி ஆகணும். கல்யாண பொண்ணு மூஞ்சி இப்ப ஓகேவா இருக்கான்னு நான் போய் பாக்கணும். அடுத்து பிரைட்ஸ் மெய்டோட மெய்டு ஒண்ணு இருக்கு உன் பொண்ணு, அதுக்கு மேக்கப் பண்ணும். அதுக்கு ஒரு பிரைட்ஸ் மெய்டு வச்சிருக்கேன், அதுதான் அனிஷ்கா. அதுக்கு மேக்கப் பண்ணும். நேத்து ஃபுல்லா லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்க எத்தனை பேருக்கு மேக்கப் பண்ணணும். அதுங்கெல்லாம் வச்சு ஏன்டி இப்படி வித்த காட்டிட்டு இருக்க? நீ என்னமோ பண்ணு, நான் போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்ப ஆரம்பிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் மக்களே சொல்லுங்க. எல்லாரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம கஃப்டான்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் ஆகியிருக்கேன். நியூ லான்ச்மே இப்போ வந்து நம்ம வெப்சைட்ல லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம கஃப்டான் எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான். எஸ்ல இருந்து 5XL பர்சன்ஸ் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி உங்களுக்கு வீட்டுல நைட்டி போட பிடிக்காதுன்னா கண்டிப்பா நம்ம கஃப்டான்ஸ் ட்ரை பண்ணுங்க. லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. ஸோ வேணா இப்பயே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் போட்டு தான் நம்ம வந்து கிளம்பி வந்தோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் மேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்தீங்கன்னா சாரி கட்ட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து கிளம்புறதுக்கு கிளம்பி வந்திருக்கோம். இப்போ வந்து 3 மணிக்கெல்லாம் வந்து ரெடி ஐயோ மக்களே, நான் மேக்கப் பண்ணோம். பைத்தியம் மாரி மறுபடியும் இது பண்ணோம் அதை பண்ணோம் அப்படி பண்ண உயிரை வாங்காம 3 பேருக்கு நான் மேக்கப் பண்ண மக்களே. கூட பிரைடுக்கு நான் மேக்கப் பண்ணுவேன். பிரைடுக்கு வந்து நான் கிளம்பி நிக்கணும். நீ ஒழுங்கா மேக்கப் பண்ண மாட்டே. இல்ல பிரைடுக்கு வேற நீ பண்ண போறியா? நீ போய் அந்த ரூம் சும்மா இருக்கு பாருங்க, 3வது ரூம், அங்க போய் தூங்கு. அதெல்லாம் எனக்கு இங்க இருந்து தூங்குனா எனக்கு தூக்கம் வரும். நான் சொல்றேன், நீ எதுக்கு குச்சிருக்க? மேக்கப் போட்டதான் தூக்கம். எனக்கு புரியவே இல்லை. இந்த மூஞ்சிக்கு போட எவ்வளவு நேரம் ஆகும் போது? இதுக்கு மக்களே நான் ரெடி ஆகணுமே, நான் ரெடி ஆகணுமே. 1 hour எனக்கு வேணும்பா. 1 hour எனக்கு வேணும். 1 hour இதுக்கு மேக்கப் வேணும். பீச்சிங் பவுடர் ஏத்தி இப்படி பண்ணா சரியா போகும். ஓகே மக்களே, நமக்கு வந்து நம்ம மேக்கப் போட்டுக்கலாம். இன்னைக்கு நானே தான் எனக்கு மேக்கப் போட்டுக்க போறேன். எனக்கு தெரிஞ்ச மேக்கப்ல போட போறேன். உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். நமக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன்னா பிரைடை கூட்டு போய் கரெக்டான டைமுக்கு நம்ம சேர்க்கணும். அப்புறம் பிரைட்கான திங்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அதனால சரி ஓகே நம்மளே மேக்கப் போட்டுக்கலாம். டைம் இருந்தால் வீட்டில் போடலாம், இல்லை டைம் இல்லைன்னா போகும்போது காரில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் இப்போ ரொம்ப டைம் இருக்குது. 4 hours 5 hours கிட்ட இருக்கிறதுனால நம்மளே ஜாலியாக வீட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். ஒரு ப்ராடக்ட்டை அப்படியே போடுறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேணும்னா. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த நிவியாவோடைய மாய்ஸ்சரைசர் போட்டு வச்சிருக்கேன் மக்களே. கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே ஊற வச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன போட போகிறோம்னா ப்ரைமர் போட போகிறோம். ப்ரைமர் வந்து மம்மா எர்த்தோடைய இந்த க்ளோ போர் ப்ரைமர். இந்த ப்ரைமர் தான் நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கையில் எடுத்து முகத்தில் நம்ம வந்து அப்பிக்கொள்ள வேண்டும். ப்ரைமர் வந்து நான் முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நிறைய போர்ஸ் இருக்கும்ல, ஓப்பன் போர்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. அவங்களாம் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் புதுசாக எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டே தான் நான் வந்து யூஸ் பண்ணி இன்றைக்கி மேக்கப் போட போகிறேன். அதை உங்களுக்கு அப்படியே நான் வந்து காட்டுறேன். நேற்று நைட்டு ஃபேஸ் பேக் போட்டதுனால ஃபேஸ் கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து ப்ரைமர் போட்டாச்சா? அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா ஸ்டோப் க்ரீம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜிகினா மாதிரி மூஞ்சி வேணும்னா ஸ்டோப் க்ரீம். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோடைய ஸ்டோப் க்ரீம். இது ஃபவுண்டேஷனில் தான் மிக்ஸ் பண்ணி, ஃபவுண்டேஷன்லையும் மிக்ஸ் பண்ணி போடலாம். கொஞ்சம் அப்படியே பேஸாகவும் போட்டுக்கலாம். நான் லைட்டாக அப்படியே பேஸாக எடுத்து போட்டுக்கிறேன். சோப் க்ரீம்லாம் ஒரு விஷயம் எதுக்கு வருதுன்னே தெரில மக்களே. ஆனால் டிஃபரன்ஸ் தருது. மேக்கப்பில் போடும்போது லைட்டாக ஷைனிங். இப்போயே பாருங்க, இங்கே அப்படியே மினுமினுப்பு லைட்டாக ஜொலிப்பு வருது தான். ஆனால் முன்னாடிலாம் இந்த ஸ்டோப் க்ரீம்லாம் இல்லை. இப்போ பாஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 months தான் இந்த ஸ்டோப் க்ரீம்லாம் இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டோப் க்ரீம் ஓவர். அடுத்து நம்ம வந்து கலர் கரெக்டர் பண்ண போகிறோம். கலர் கரெக்டருக்கு முன்னாடி ஐப்ரோஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஐப்ரோஸ் டிஃபைன்டாக தெரியறதுக்கு லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்துடலாம். ஓகே, ஐப்ரோஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடைய இந்த வார்ம் சாண்ட் கன்சீலர் எடுத்து கண்ணுக்கு மேலே போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். பிளெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஐப்ரோஸை வரைய போகிறேன். அது உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன்.
ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஐப்ரோக்கு மேலேயும் போடணும், வெறும் கீழே மட்டும் போட்டேன். ஐப்ரோக்கு மேலே நம்ம போடும்போது இப்படி இழுத்து கரெக்டாக நமக்கு வந்து நல்லா தெரியணும், அப்படி போடணும். இந்த மேக்கப் டெக்னிக் வந்து நான் எப்போ யூஸ் பண்ணேன்னா, என்னோட என்கேஜ்மெண்ட் அப்போ ஐப்ரோவில் படக்கூடாது, லைட்டாக ஐப்ரோவில் பட்டுச்சு, ஆனால் அப்படி படக்கூடாது. இப்படி வரைஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிட்டு ஐப்ரோ பண்ணோன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, உங்களுக்கு தெரியுதா ஐப்ரோ கொஞ்சம் அப்படியே பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஐப்ரோ பவர்ஃபுல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐ ஷேடோ பண்ண போகிறோம், அப்புறம் ஐப்ரோ பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டோம்னா ஐஸ் வேலை முடிந்து விட்டது. ஆக்சுவலி கன்சீலர் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் வந்து பவுடர் போட்டு அதை செட் பண்ணோம். மறந்த மக்களை, இது வந்து நான் என்னோட என்கேஜ்மெண்ட் அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். யூடியூப் பார்த்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. என்னோட என்கேஜ்மெண்ட் அப்போ நான் போட்ட மேக்கப் வந்து நானே போட்டுக்கிட்டேன். அந்த பிக்சர் வேணா இருக்குன்னா உங்களுக்கு நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, கண்ணுக்கு மேலே போட்ட கன்சீலரை லைட்டாக நாம் செட் செய்து கொள்ளலாம். இதுக்கு ஒரு இது கொடுத்தாங்க, அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஓகே, ஐ ஷேடோக்கு ஸ்விஸ் பியூட்டியோட அல்டிமேட் ஷேடோ பேலட் இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். 3 வாட்டி இந்த சைடு, 3 வாட்டி அந்த சைடு, அப்படி பிளெண்ட் பண்ணோம்னா நமக்கு ஈக்குவல். இப்போ பாருங்கள், இங்கே பிரைட்டாக இருக்குது, இங்கே டல்லாக இருக்கா, அது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே மக்களே, ஐ ஷேடோ ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டேன். இதிலே பார்த்தீங்கன்னா ஷிம்மரி கலர்ஸ் வந்திருக்கு. இதில் இந்த ரோஸ் கலர் எடுத்து லைட்டாக மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஐப்ரோ பண்ணிக்கலாம். ஐப்ரோக்கு இந்த ப்ரௌன் டாட்டூ, இன்சைட்டோட ப்ரௌன் டாட்டூ, இது வந்து நான் ஒரு ஷாப்லேருந்து தான் வாங்கினேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கா தெரில. இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ஐப்ரோ இருக்கா, ஜஸ்ட் இதை வச்சு இப்படி பண்ணால் அப்படியே ஐப்ரோ டார்க் ஆகிடும். தெரியுதுங்களா? பாருங்க, இது லைட்டாக இருக்குது, இது டார்க்காக இருக்குது, ஷேப்பாகவும் வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்களா, நம்ம அதை யூஸ் பண்ணும்போது சூப்பராக வருது. ஓகே மக்களே, ஐஸ் ஒர்க் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ தான் நம்ம வந்து கலர் கரெக்டர் பண்ண போகிறோம். ஃபேஸில் அங்கங்கே இருக்கிற பிளாக் டாட்ஸ்க்கு கலர் கரெக்டர் இந்த ப்ரோ கன்சீலர். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கன்சீலர் போட போகிறோம், அதுக்கப்புறம் ஒயிட் கன்சீலர், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மறைச்சிடலாம். ஆரஞ்சு கன்சீலர் நிறைய போடுறது சரிப்படாது மக்களே, அதனால வெறும் அந்த பிளாக் டாட்ஸ் இருக்குல்ல. ஆக்சுவலி எனக்கு பெருசாக பிளாக் டாட்ஸ் இல்லை, இருக்குது, லைட்டாக இருக்குது. ஆரஞ்சு கன்சீலர் போட்டு மறைக்கிற அளவுக்கு எனக்கு இல்லை. ஆனால் இது போட்டு நம்ம மேக்கப் போட்டோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்க மாதிரி நானே நினச்சிக்கிறேன். மக்களே, இந்த ஒயிட் கன்சீலர் நான் முன்னாடியே சொன்னேன், இது எனக்கு என்ன சொல்கிறது தெரில. அது ஆரஞ்சு கன்சீலர், இது வந்து ஒயிட் கன்சீலர். முக்கியமாக கண்ணுக்கு கீழே, வாய்களை சுற்றி நிறைய போட்டேன்னு தெரில எனக்கு. இங்கே பார்க்கும்போது அதிகமாக இருக்குது, இங்கே பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. ஓகே மக்களே, ஓரளவுக்கு ஹெவி பேஸ் போட்டு ஃபேஸை செட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஃபவுண்டேஷன் போட போகிறோம். ஃபவுண்டேஷன் வந்து நான் காலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது மெபிலினோட ஃபிட்மி 330 ஃபவுண்டேஷன் தான். இது கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துட்டு இதில் இந்த ஸ்டோப் க்ரீமை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபவுண்டேஷன் நிறைய தான் போடுறேன், ஏன்னா கொஞ்சம் மேக்கப் போட்ட மாதிரி தெரியணும். எப்போவுமே மேக்கப் போடாத மாதிரி தெரியணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். பட் நமக்கு இப்போ வந்து மேக்கப் போட்ட மாதிரி தெரியணும்ன்ற காரணத்தினால் நன்றாக நம்ம ஐப்ரோ நன்றாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் யூஸிங் திஸ் ப்ரஷ். நான் வந்து ஸ்பஞ்ச் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கவர் ஆகும். கவரேஜும் சூப்பராக கொடுக்குற மாதிரி நான் நினைக்கிறேன் மகளே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். எப்படி இருக்க பாரு, என் ஸ்கின்னுக்கும் பார்த்தியா வித்தியாசத்தை? எவ்வளோ பூசி வச்சிருக்க பாரு. நல்லா 5 லேயர் போட்டுருக்க மக்களே. 5 லேயர் போட்டால் தான் ஃபுல் மேக்கப் போட்ட மாதிரி தெரியும். 10 லேயர் போட்டாலும் அடிக்கிற வெயில ஊற்றிடுவேன். பிரைடுக்கு காம்படிஷன் நான் தான், அதனால தான் ஃபேன் வச்சிருக்கேன். அப்போ நான் ஃபேன் வச்சிருக்கேன், ஃபேன் பிடிக்கிறதுக்கு ஆளும் வச்சிருக்கேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, மேக்கப் ஓரளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஓவராக தான் போயிடுச்சு போல, ரொம்பவே ஓவராக போயிடுச்சு. ஆனால் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்களை அழகுபடுத்த போகிறோம். கண்களை அழகுபடுத்தினா முடிஞ்சிச்சு, மேக்கப் ஓவர் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம வந்து சாரீ கட்டலாம். இப்போ நான் பண்ணது எல்லாமே ஜஸ்ட்டு 15 மினிட்ஸாக நான் வந்து பண்ணிட்டேன். ஓகே மக்களே, ஐஸ் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து லிப்ஸ்டிக் பண்ண போகிறோம். லிப்ஸ்டிக் வந்து மேக் அரிதா கிட்ட வந்து கடன் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து ஃபுல் ரெட்டு. இதுக்கு ஷேட் பார்த்தீங்கன்னா ஷேடே இல்லை மக்களே, ஏதோ A41 லிப்ஸ்டிக்னு ஏதோ ரெட்ரோன்னு போட்டிருக்கு. இந்த லிப்ஸ்டிக் போட்டோம்னா நம்மளுக்கு டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லைட்டாக நம்ம இங்கே ரோஸ் மட்டும் அடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் போட்டு அதுக்கப்புறம் ரோஸ் அடிக்கலாம். ரோஸ் அடிக்க போகிறோம். என்னோட ஃபேவரட் பார்ட். நம்ம ரோஸ் அடிச்சோன்னா கொஞ்சம் அப்படியே இந்த 2 சைட் சூப்பராக இருக்கும் மக்களே, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து சுகரோடைய 02 பிங்க் பினாக்கிள் இது யூஸ் பண்ணி இந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ் வச்சு நம்ம கொஞ்சம் எடுத்து வந்துச்சு பார்த்தீங்களா, லைட்டாக பண்ணோன்னா நம்ம சிரிச்சோன்னா லைட்டாக ரோஸ் ஆகும். இந்த சைட் பாருங்கள் ரொம்ப பிளாண்டாக இருக்குது, இந்த சைடு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. ஓகே மக்களே, ஓரளவுக்கு இல்லை, ஃபுல்லாகவே நம்ம சூப்பராக முடிச்சாச்சு. நல்லா பிரைட்டாக இருக்குது மூஞ்சி. ஐயோ நம்ம இதுவே பண்ணல,
இந்த பவுடரே அடிக்கல. இந்த பவுடர் அடிச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த பவுடர் அடிக்கணும் மக்களே. காம்பேக்ட் பவுடர் அடிச்சு தான் ரோஸ் போடணும். ஆனால் நான் காம்பேக்ட் பவுடரே அடிக்கல. எனக்கு தெரியல ரோஸ் அடிச்சுட்டு காம்பேக்ட் பவுடர் அடிக்கணுமா இல்லை காம்பேக்ட் பவுடர் அடிச்சுட்டு ரோஸ் அடிக்கணுமான்னு. நான் எப்பவுமே காம்பேக்ட் பவுடர் போட்டுட்டு தான் அதுக்கு மேலே ரோஸ் அடிப்பேன். ஓகே, திருப்பியும் கொஞ்சம் லைட்டாக ரோஸ் அடிச்சு விட்டுடலாம் மக்களே. ரோஸ் அடித்தாதான் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி பொலுக்கு ரவுண்டு மூஞ்சி பொலுக் மூஞ்சி மாதிரி இருக்கும். ரோஸ் அடித்தா கொஞ்சம் க்யூட் மூஞ்சி மாதிரி இருக்கும். மேக்கப் வந்து முடிஞ்சிச்சு. கண்ணு கீழே மட்டும் வைக்கணும் மக்களே. அது பேர் என்னது, ஏதோ ஒன்று வைப்பாங்களே, காஜல் வைக்கணும். காஜல் வைக்கணும். ஆனால் அது இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அரிதா தான் வைக்கணும். எனக்கு வைக்கவும் தெரியாது. ஸோ அதை நம்ம லேட்டராக வச்சுக்கலாம். ஃபைனலாக நம்மளோட மேக்கப் ஃபிக்ஸர் ஃபேஸஸ் கனடாவோட இந்த அல்டிமேட் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸரை நம்ம அடிச்சிட்டோன்னா வெற்றி நிச்சயம். ஓகே மக்களே, மேக்கப் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். ஆக்சுவலி எனக்கு ஒரு புது விதமான ஹேர் ஸ்டைல் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து சாரீ மாற்ற போகிறோம். ஹேர் ஸ்டைலுக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ மக்களே, ஸ்டீக்ஸோட ப்ரோ ஹீட்டா ஹீட் ப்ரொடெக்ட். நான் ஏதோ ப்ரோ ஹீட் படிச்சுட்டேன். ஹீட் ப்ரொடெக்ட் அண்ட் ஸ்ப்ரே. இது வரைக்கும் நான் வந்து இந்த ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதாட்டி கொஞ்சம் இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரே வாங்கி வச்சிருக்கேன். தென் செட்டிங் ஸ்ப்ரே வந்து வாங்கி வச்சிருக்கேன் மக்களே. இது ஏதோ நான் வாங்கி வைக்கல, சரிக்கு வாங்கி வச்சிருந்தது. கேட்ஸ் பை செட்டு என்னமோ தெரியல மக்களே. இது வாங்கி வச்சிருக்கோம். இது வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இது பண்ணிட்டோன்னா அப்படியே நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ட்ரெஸ் போட்டுக்கலாம் மக்களே. ஏன்னா இப்போ 3:30 நான் 3 o'clock மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன். 3:30க்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ஸோ என்னோட ஹேர் ஸ்டைலும் முடிஞ்சிச்சுன்னா நம்ம அப்படியே சுற்றிட்டு இருக்கலாம். ஓகே மக்களே, இதுதான் நம்மளோட ஹேர் ஸ்டைல். கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு நான் நினச்சதை வர வச்சுட்டேன். ஆக்சுவலி இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்கணும். அது லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண போகிறோம். மேக்கப்பும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக மேக்கப்பும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆகி செட்டில் ஆக ஆரம்பிச்சிச்சு மேக்கப்பு. இதான் மக்களே நம்மளோட சாரீ. ஆல்ரெடி நான் ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் இந்த சாரீ எங்கேயாவது பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா நிறைய வீடியோஸில் அங்கங்கே இருந்துச்சு. வீடியோ எடுத்தப்பறம் ஐயோ இதை வெளியே வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெட் கலர், டார்க் ரெட் கலர் தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி டார்க் ரெட் வந்து நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கும் இது பண்ணதில்லை, ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதனால் இந்த ரெட்டை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த ப்ளவுஸ் மக்களே. இது ரெடிமேட்னா அப்படியே ஸ்டிச் பண்ணதில்லை. ரெடிமேடாக ஆரி போட்டு வாங்கி நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணது. ஸோ இந்த ப்ளவுஸ் அந்த சாரீ இது வந்துட்டு இப்போ ஃபுல்லாக ட்ரேப் பண்ணிட்டு வரேன். ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம வந்து சாரீ ஓரளவு கட்டியாச்சு. ப்ளீட் பண்ணதுனால எனக்கு கட்ட தெரியும் மக்களே. ஆனால் ப்ளீட் பண்ணுறதால கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ட்ரேப்பிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து ஜுவல்ஸ் பேரப் பண்ணிடலாம். ஜுவல்ஸ் பேரப் பண்ணிட்டு சருக்கை எழுப்பி ஃபுல் லுக் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வாங்கியிருந்த மக்களே போடுறதுக்கே மறந்துட்டேன். ஆனால் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போடணும். இப்போ போட்டால் நிற்குமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்பயுமே ஒரே கன்ஃபியூஷன் மக்களே. கம்பல் போட்டுட்டு பின்னாடி இந்த இது போடணுமா, இது பேர் என்னது, ஜிமிக்கியா மாட்டலாம், சரியா போட்டிருக்கனானே தெரில. ஹரிதா வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து விட்டுச்சுன்னா நமக்கு வந்து இழுத்து போட மாட்டாங்கல்ல, லைட்டாக தான் போடுவாங்க. கரெக்டாக போட்டிருக்கலான்னு தெரில. ஓகேவா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அல்லு இங்க பாரு, எழுந்து பாரு. அட பாவி, எவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டிருக்க. சருக்கு மண்டை எப்படி இருக்கு, கியூட்டா இருக்கா? சைனா பொம்மை எப்படி இருக்கு, சொல்லவே இல்ல. இன்னடி காதுல ஏதோ பறந்துன்னு இருக்கு. அது காசு காயின். ஐயோ ரொம்ப பண்ணுங்கறாப்பா இவ எருமை. டேய் நல்லா இருக்கா நீ சொல்லு, நானே பண்ணிருக்கேன். நல்லா தான் இருக்கு. வா எழுந்து வா, கொஞ்சம் பின்னு குத்துறேன். ஓகே மக்களே, நம்ம வந்து ஃபுல்லா ரெடி ஆயாச்சு. இதுதான் நம்மளோட ஃபுல் அட்டையர். மேக்கப் போச்சு அப்படியே உருகி ஊத்த ஆரம்பிக்குது மக்களே. போகும்போது லைட்டா வந்து டச் அப் பண்ணோம். டைம் பாத்தீங்கன்னா 4:30 ஆகுது. மோர் ஓவர் ஒரு 1.5 hours இருக்கும். ஆமா, 1.5 hours நம்ம ஃபுல் மேக்கப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாரையும் எழுப்பி லக்கி பேபி, அனிஷ்கா எல்லாருமே நம்ம வந்து கிளப்ப போறோம். ரைடோ வந்து உள்ள பாதி கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒரு 15 minutes அவங்களும் வந்து ரெடி ஆயிடுவாங்க. என்னோட லுக் வந்து இதுதான். இன்னும் கொஞ்சம் ஃபிளவர் வைக்கணும், பேங்கிள் எல்லாம் போட்டா ஃபுல் லுக் கம்ப்ளீட். அது நான் போகும்போது தான் பண்ணுவேன். ஓகே மக்களே, இப்போ எல்லாரும் ஒரு எழுப்பலாம், எழுப்பி அவங்களை கிளப்பலாம். லக்கியோட காஸ்டியூம் ஒரு சூப்பர் காஸ்டியூம் இருக்கு. அது என்ன நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க.